இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து உடையவே கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக அந்த கூட்டணியே காப்பாற்றி திடமாக வைத்திருக்கக்கூடிய திருமாவர்கள் தான். ஏன்னா நீங்கள் எது கேள்வி கேட்டாலுமே வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் திமுக கூட்டணி உடைக்க பார்க்குறீங்கன்றாரு. நமக்கு அந்த நோக்கமே கிடையாது. திமுக கூட்டணி உடஞ்சா நம்மளுக்கு என்ன வருது, திமுக கூட்டணி ஒட்டியிருந்தா நம்மளுக்கு என்ன வருது, எப்படியும் பிஜேபி வரப்போகுது சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டி காமிச்சிங்க. பிஜேபி வராமல் இருந்துச்சா? வராமந்து பிஜேபி கூட வெள்ளை கொடி போட்டு வர வச்சது யாரு? நாளைக்கு நான் வந்து கட்சியை கூட கழிச்சிட்டு போய் இயக்கமாக அறிவிச்சிருவேன். ஏன் நோக்கம் பிஜேபி அரசு இங்கே வரக்கூடாது, அம்பேத்கர் அரசியலுக்காக நிற்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் அம்பேத்கருடைய அரசியல் என்பதே ஆட்சி அதிகாரத்தை பட்டியல் சமூக மக்கள் கைப்பற்ற வேண்டும். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் இந்தியாவுடைய பிரதமராக வரணுன்றதான் அம்பேத்கருடைய ஒரு கடைசி ஒரு ஆசை. கூட்டணி கட்சியில் ஈஸ்வரனுடைய போட்டோக்கு பிறகு அவரை நீங்கள் போட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ என்ன பண்ணுவேன், நீ நாளைக்கு 4-10 சேர் போட்டு அவருக்கு ஓரமாக இருப்ப. அது ஒரு பெரிய ஒரு அவமானம் கிடையாதா? ஏன்னா அவர் கூட்டணின்ற நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்தை விசிகாவுக்கு வந்து திமுக வந்து கொடுத்துட்டு இருக்கு. இது கவர்மெண்ட்டுடைய நிகழ்ச்சி கிடையாது, உங்களுடைய கூட்டணி கட்சியோட நிகழ்ச்சி. சரி, அதுக்கும் நான் வரேன். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஃபோட்டோ தானே நீங்கள் போடணும். ஏன் இதில் உதயநிதியோட ஃபோட்டோ போட்டிருக்கீங்க? உதயநிதி அவர்கள் இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரா நம்ம கேட்குறோம். நாட்டினுடைய துணை முதலமைச்சர். இதெல்லாம் வந்து சும்மா உப்பேத்துற பேச்சு. இதெல்லாம் வந்து அப்புறம் நான் கோவம் வந்து எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க யாரு இன்றைக்கு திருமாவர்கள் போல அரசியல் அனுபவம் உள்ளவங்க? என்ன சொல்ற, கார்கேவுடைய போட்டோ கூட போட்டீங்க, 7 மணி வயசுல பெரியவங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் செல்ல பிறந்தகை ஏன் போட்டீங்க கேட்டா அது தேசிய கட்சி அதனால போடுறோன்னு சொல்லுவீங்க. ஆமா, நம்ம அண்ணன் செல்ல பிறந்தகை போட்டோ கிடையாது. அங்க இதுக்கு முன்னாடி திருநாகரசு போட்டோ போட்டாலும் நம்ம கேள்வி கேட்போம், யார் போட்டோ போட்டாலும் நம்ம கேள்வி கேட்போம். ஏன்டானா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு ஒரு $1 கொஸ்டின் இருக்குல்ல. இதில் வைகோ ஈஸ்வரனுக்கு அப்புறம் திருமாவர்கள் ஃபோட்டோ எவ்வளோ ஒரு மோசம் இது. ஈஸ்வரன் அவர்களோ கீழானவர்கள் திருமாவர்கள் ரொம்ப அபத்தமாக இருக்குது. நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. யாதவர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. இது வந்து அமைச்சர் KN நேரு, அமைச்சர் பெரிய கருப்பன் தான் வந்து விலக்கேற்றி வந்து தொடங்கி வைக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு மாநாடு நடப்பது நமக்கெல்லாம் சிறப்பு பெருமை. ஏண்டானா ஜாதி சங்க மாநாட்டில் போயிட்டு எங்கள் திராவிடத்தின் தலைமகன் ஐயா பெரியாரே பேசியிருக்காரு, நாங்கள்லாம் போய் பேசுறதுக்கு என்ன சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் சீமானா சொல்லக்கூடியது, ஏண்டா அங்கே இருக்கிற யாதவருக்கும் இங்கே இருக்கிற கோணருக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, நீ அவனும் ஒன்னாடா சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள். திமுக என்ன அப்படின்னா முக்கியமான விஷயமே ஜாதி ஒழிச்சிட்டோம், ஜாதி ஒழிக்கிறதுக்காக தான் நாங்களாம் தொடங்கப்பட்டது. ஏன்னா வந்து திராவிட கழகம் பெரியார் இங்கே தானே வந்து வராங்களே. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடன்னு தான் பண்ணோம். ஒரே ஒரு சிக்னல், நீ ரெட்டியாரு சொன்னால் போதும், உனக்கு தான் அங்கே முதல் வேலை அப்படி சொல்லிட்டு யார் பேசுனது? ராமச்சந்திரன், இன்றைக்கும் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர். பக்கத்துலேயே ஐயா KN நேரு உட்காந்துட்டு இருக்காரு. நீ சும்மா சிக்னல் மட்டும் காட்டினா போதும், ரெட்டியார்னு சொன்னால் மட்டும் போதும், வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை, திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஏன்னா இவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு யாருக்கான அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைநிலை சாதி இருக்காங்கல்ல, BC இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு OBCகளுக்கான ஒரு அரசு தான். அதனால் அந்த அரசினுடைய ஒரு ஆட்சி காலத்தில் உங்களுக்கு யாதவ மக்களுடைய மாநாடு மகாசபை நடந்தாலும் நமக்கு வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது, ரெட்டியார் மாநாடு நடந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது, எந்த நாயுடு மாநாடு நடந்தாலும் பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது. வெட்ட வெளிச்சமாகவே நாங்கள் ஒரு ஜாதி சங்கம் வச்சுக்கிறோம், எங்கள் ஜாதி சங்கத்துக்கு அமைச்சர் நீங்கள் வரணும், அதை நீங்கள் கலந்துக்கணும், அதுவும் அந்த சொந்த சாதி அமைச்சரே போய் கலந்துக்கணும்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான ஒன்று. அப்போ நீங்கள் திராவிட மாடல், பெரியார் மாடல், பெரியார் மண் அப்படி யாருக்கானதுன்னு கேட்டால் இது இடைநிலை சாதிகளுக்கானது. இன்னும் சொல்ல போனால் இல்லை நேரு ஒன்றும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லையா? ஆமாம், ஒருத்தர் நீ வச்சுக்கணும்ல கூட. அப்புறம் உங்களுக்கு கணக்கு காட்ட வேணாம், நேரு எங்கே போய் கலந்துனார்? ரெட்டியார் மாடல் போய் கலந்துனாரு. அன்றைக்கி யாருன்னா கேள்வி கேட்டிங்களா? வாய்க்கிடையே சமூக நீதி பேசுவது யார்? 1 கொஸ்டின் எதுனா கீழே திமுக நெட்டு வந்துடலாம். இந்த அளவு தான் இந்த திமுக வந்து இருந்துட்டு இருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் கௌதம். செப்டம்பர் 2 இன்னைக்கு வந்து திருச்சியில் யாதவ மகாசபை சார்பாக யாதவர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. இது வந்து அமைச்சர் KN நேரு, அமைச்சர் பெரிய கருப்பன் தான் வந்து விலக்கேற்றி வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு மாநாடு நடப்பது நமக்கெல்லாம் சிறப்பு பெருமை. ஏண்டானா ஜாதி சங்க மாநாட்டில் போயிட்டு எங்கள் திராவிடத்தின் தலைமகன் ஐயா பெரியாரே பேசியிருக்காரு, நாங்கள்லாம் போய் பேசுறதுக்கு என்ன சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் முக்கியமாக வந்து அந்த கண்டென்ட் யாதவர் எழுச்சி மாநாடு, தலைமை வந்து நாசே ராமச்சந்திரன், யாதவ மகாசபை தலைவர்,
குத்து விளக்கேற்றி தொடங்கி வைப்பவர் KN நேரு, பெரிய கருப்பன். திரு KN நேரு வந்து ரெட்டியார் சமூகம், ஆனால் பெரிய கருப்பன் வந்து யாதவ சமூகம். இப்போ இதுல யாரெல்லாம் வராங்கன்னு பாரு, அங்கதான் முக்கியமான மேட்ரு இருக்குது. இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பார்த்தோன்னா வெளியே தான், ஆனா நாங்கெல்லாம் வந்து ஜாதின்னா ஒரே கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுல கலந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுங்காராம் யாதவ், அனில்குமார் யாதவ், சொப்னகுமார் கோஷ், அப்போ மஸ்தான் ராவ், அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம நார்த்லேருந்து வராங்க. ஏண்டானா இவங்க எல்லாருமே வந்து இந்த யாதவர்கள் அப்படின்றதுல ஒருங்கிணைவாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் நான் சீமானா சொல்லக்கூடியது, ஏண்டா அங்கே இருக்கிற யாதவருக்கும் இங்கே இருக்கிற கோணருக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, நீ அவனும் ஒன்னாடா சொல்லிட்டு நான் சீமானவர்கள் அதே போல் இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களாம் வந்து பேசுவாங்க. இதில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவங்கெல்லாம் கூட கலந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோகுலேந்திரா அதிமுகவுடைய அமைச்சர் அவங்களுமே கலந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ திராவிட மாடல் என்ன அப்படின்னா, திமுக என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயமே ஜாதி ஒழிச்சிட்டோம். ஜாதி ஒழிக்கிறதுக்காக தான் நாங்களாம் தொடங்கப்பட்டது. ஏன்னா வந்து திராவிட கழகம், பெரியார் இங்கே தானே வந்து வராங்களே. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடன்னு தான் பண்ணோம். ஒரே ஒரு சிக்னல், நீ ரெட்டியாரு சொன்னா போதும், உனக்கு தான் அங்கே முதல் வேலை அப்படி சொல்லிட்டு யார் பேசுனது? ராமச்சந்திரன், இன்றைக்கும் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர், பக்கத்துலேயே ஐயா KN நேரு உட்காந்துட்டு இருக்காரு. நீ சும்மா சிக்னல் மட்டும் காட்டினா போதும், ரெட்டியார்னு சொன்னா மட்டும் போதும், வேற எதுவும் சொல்ல தேவையில்லை, திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவங்க. ஸோ இது ஒன்றும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு யாருக்கான அரசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைநிலை சாதிகள் இருக்காங்கல்ல, பிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஓபிசிகளுக்கான ஒரு அரசு தான். அதனால அந்த அரசினுடைய ஒரு ஆட்சி காலத்தில் உங்களுக்கு யாதவ மக்களுடைய மாநாடு மகாசபை நடந்தாலும் நமக்கு வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது, ரெட்டியார் மாநாடு நடந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது, எந்த நாயுடு மாநாடு நடந்தாலும் பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து கலந்துப்பாங்க, வாழ்த்துவாங்க. ஏண்டானா திராவிடர் இயக்கம் அல்லது திமுக அப்படின்றதே பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு இடைநிலை சாதிகளை வந்து அதிகாரத்தில் வச்சுட்டு இருக்கணும், அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு வேங்கவயல் பாருங்க, இந்த அரசு யார் பக்கம் நின்னது, யாரை குற்றவாளின்னு சொன்னது? பாதிக்கப்பட்டவங்க பட்டியல் சமூகம். இல்லடா நீ தானே மலத்தை கலந்த, அவனை நான் பகைச்சிக்க முடியாது, ஏன்னா அவன் ஓட்டு அங்கே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தாலும் இவன் சிறுபான்மை பறையர் சமூகத்துடைய குடும்பம் தான் அங்கே ரொம்ப குறைவான குடும்பம், இவன் வந்து ஓட்டே கிடையாது அங்கே பெருசு, ஆனால் இங்கே பெரிய ஓட்டு இருக்குது. அப்போ திமுக யார் பக்கம் நிற்கும்? எவன் ஓட்டு போட நான் வந்து நிற்க முடியும் கேட்டால் அது வந்து அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு ஐயா ஆசிரியர் வீரமணி சொல்ல வைப்பாங்க. ஆசிரியர் வீரமணி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால வந்து அவரை வந்து அங்கே சொல்ல வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு யாதவ மாநாடு எழுச்சியில அமைச்சராக இருக்கக்கூடியவங்களே போயிட்டு கலந்துக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சராக பொதுவாக இருக்கிறவங்க, நீங்க வந்து பட்டியல் சமூக மாநாடுன்னு கூட்டினாலும் சிறு பழப்பெல்லாம் கூட்டாலும் வருவாங்க. இல்லை அவங்க ஒரு மகாசன சபான்னு வச்சுருக்காங்க யாதவன்னு சொல்லிட்டு அது கூப்பிடுறாங்க, அதனால போறாங்க. நான் என்ன சொல்றேன், பட்டியல் சமூக மக்கள் கூப்பிட்டாக்கும் நீ வராதுன்னு தான் சொல்றேன். நீ அமைச்சராச்சு, உன்னை யார் வர சொல்றது? நீ அமைச்சராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானவங்க. நாளைக்கு வந்து முதலமைச்சர் போய் கலந்துட்டா சும்மா இருப்போமா நம்ம? நாளைக்கு பிரதமர் போயிட்டு கலந்துட்டா சும்மா இருப்போமா நம்ம? அப்போ அமைச்சர் அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷனுடைய போஸ்ட், அது எல்லோருக்குமானவங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானவங்களாம் கிடையாது. உடனே கேட்பாங்க விசிகா மாநாடு இடத்த போய் கலந்துக்கலாமா? டே, ஒரு கட்சி அது. இன்னைக்கு எத்தனையோ யாதவர் சமூகத்துக்காக இருக்கக்கூடிய கட்சி இருக்கு, வின் டிவியுடைய ஓனர் வச்சுக்கூடிய கட்சி இருக்குது. அந்த கட்சியில் போய் கலந்துக்கிட்டா நம்ம பெருசாக விமர்சனம் பண்ணுற போகிறது கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா அரசியல் கட்சி தலைவருமே ஒரு ஜாதி சார்ந்தவங்க தான். அப்போ அவங்க இப்போ நாளைக்கு GK ஒன்று கலந்துப்பாரு, மூப்பனார் மகன் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு கலந்துக்கிறாருன்னா அது எந்த சமூகம் சொல்லி எல்லாருமே தெரியும். அந்த விமர்சனம் நமக்கு அப்படி கிடையாது. வெட்ட வெளிச்சமாகவே நாங்கள் ஒரு ஜாதி சங்கம் வச்சுக்கிறோம், எங்கள் ஜாதி சங்கத்துக்கு அமைச்சர் நீங்கள் வரணும், அதை நீங்கள் கலந்துக்கணும், அதுவும் அந்த சொந்த சாதி அமைச்சரே போய் கலந்துக்கணும்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான ஒன்று. அப்போ நீங்கள் திராவிட மாடல், பெரியார் மாடல், பெரியார் மண் அப்படி யாருக்கானதுன்னு கேட்டால் இது இடைநிலை சாதிகளுக்கானது. இன்னும் சொல்ல போனால் இல்லை நேரு ஒன்றும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லையா? ஆமாம், ஒருத்தர் நீ வச்சுக்கணும்ல கூட. அப்புறம் உங்களுக்கு கணக்கு காட்ட வேணாம், நேரு எங்கே போய் கலந்துங்க? ரெட்டியார் மாடல் போய் கலந்துக்கினாரு. அன்றைக்கி யாருன்னா கேள்வி கேட்டிங்களா? அதுக்கு அவர் வந்து பேசுகிறாரு, அப்போ நீங்கள் கேள்வி கேட்கறது கிடையாதுல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யாதவ மாநாடு நடக்கிறதுக்கான நோக்கமே இல்லைன்னா இப்போ வரப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அங்கே போய் என்ன பேசுவார்? பெரிய கருப்பன், இங்கே பாருங்கள் 2027 நீங்கள் ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு சொன்னால் போதும் நம்ம பார்த்துக்கலான்றதை அவர் போய் பேசுவார். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கவே கூடாது கௌதம். இதுவே ரொம்ப மோசமானது. இதை வந்து இவங்க அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி நான் போயிட்டு நீ நாளைக்கு ஒரு அதே யாதவ சமூகத்தை சாராத இன்னொருத்தர் உங்ககிட்ட அவருக்கு நீங்கள் வந்து உரிய நீதியை கொடுப்பீங்க நம்பிக்கும் போது அவனுக்கு இருக்குமா? நீ அமைச்சராக வந்து நீ போயிட்டு உன் ஜாதி சங்க மாநாட்டை கலந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் பாரு வரும்ல.
இந்த இதுதான் இந்த பெரியார் மகன் எல்லாருக்கும் திராவிட கிடைக்கும். மாடல். அதனால சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க, கிடைக்குதா? சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க, திராவிட மாடல்னு சொல்றாங்க, கிடைக்குதா? அப்படிலாம் கிடைக்கிறதுல ஒன்றும் கிடையாது. வாயில் நம்ம பேசலாம், வாய்க்கிடையே சமூக நீதி பேசுவது யார்? ஒன்வர்ட் கொஸ்டின் எதுனா கீழே திமுக நேற்று வந்துடலாம். நம்ம இந்த அளவு தான் இந்த திமுக வந்து இருந்துட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து அமெரிக்கா வந்து வரி விதிப்பு வந்து 50% இந்தியா போட்டிருக்காங்க சொல்லி, இதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் நகரம் போன்ற தொழில்துறை மாவட்டம்லாம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு எதிர்த்துன்னு சொல்லிட்டு திமுக போடுறாங்க. இதில் வந்து திருமாவளவன் அவர்கள் படத்தெல்லாம் வந்து ஒதுக்கி எங்கேயோ போட்டிருக்காங்க. அவர் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கிறாரு, மாநில அங்கீகாரம் பெற்றுச்சு அவர் ஒரு கட்சி, அவரை வந்து ஒதுக்கி எங்கேயோ ஒரு பேர் எங்கேயோ இருக்கு லிஸ்ட்ல. அமெரிக்க அரசின் 50% வரி விதிப்பால் கடும் பாதிப்புள்ளாகி உள்ள திருப்பூர் உள்ளிட்ட தொழில்களை கண்டுகொள்ள கைவிட்டு பாஜக அரசு எடுத்து போராட்டம். இதுதானே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எங்கடானா 2ஆம் தேதி, இன்னைக்கு தான் அந்த சம்பவம், இன்னைக்கு தான் நடக்குது. 2ஆம் தேதி காலைல 9 மணிக்கு வந்து திருப்பூர் நடக்குது. சரிங்களா? கலந்துக்க போறது யாருன்னா ஐயா கி வீரமணி, அதாவது நான் சொல்றது கண்டன உரையில ஐயா கி வீரமணி, ஐயா வைகோ, இலாக்கா இல்லாத முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இந்நாள் அமைச்சராக இல்லாதவர், அதுக்கப்புறம் வந்து பெயில் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், செல்லு பெருந்தகை அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சரியா? இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா சுப்ராயன், வெங்கடேசன், கொங்கு, யார், ஈஸ்வரன், இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. ரைட், ஓகே, வேலுமுருகன் பேர்லாம் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது, கூட்டணி கட்சியுடைய ஃபோட்டோ. சரிங்களா? அந்த கூட்டணி கட்சியுடைய ஃபோட்டோவில் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு வீரமணி, திரு செல்லு பெருந்தகை, இந்த பக்கம் பார்த்தோன்னா முத்தரசன், சண்முகம், வைகோ, ஈஸ்வரன், அதுக்கப்புறம் திருமாவர்கள் புகைப்படம். இவங்க யாரு இன்றைக்கு திருமாவர்கள் போல அரசியல் அனுபவம் உள்ளவங்க? நான் சொல்ற கார்கேவுடைய போட்டோ கூட போட்டீங்க, வீரமணி வயசுல பெரியவங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அந்த செல்லு பெருந்தகை ஏன் போட்டீங்க கேட்டா அது தேசிய கட்சி, அதனால போட்டோன்னு சொல்லுவீங்க. ஆமா, நம்ம அண்ணன் செல்லு பெருந்தகை போட்டோ கிடையாது. அங்க இதுக்கு முன்னாடி திருநாகரசு போட்டோ போட்டாலும் நம்ம கேள்வி கேட்போம், யார் போட்டோ போட்டாலும் நம்ம கேள்வி கேட்போம். ஏன்டானா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு ஒரு $1 கொஸ்டின் இருக்குல்ல. இதில் வைகோ, ஈஸ்வரனுக்கு அப்புறம் திருமாவர்கள் ஃபோட்டோ, எவ்வளோ ஒரு மோசம் இது. ஈஸ்வரன் அவர்களும் கீழானவர்கள் திருமாவர்கள், ரொம்ப அபத்தமாக இருக்குது. நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏன்னா இவங்களை இங்கே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? அண்ணன் திருமாவர்களுடைய அந்த அரசியல் உழைப்புக்கு வந்து ஈடு இணையாவாரா ஈஸ்வரன் அவர்கள்? நம்ம ஒரு குறைச்சி பேசலாம், ஆனால் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க? இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஃபோட்டோ போடுறது. 2வது அந்த பேர் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அமைச்சரே கிடையாது, இலாக்கா அமைச்சர் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்னா என்னது இலாக்கா என்ன அமைச்சர் அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா, பெயில் வேணுமா? இல்லை, பெயில் தான் வேணும்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் எம்எல்ஏவாக தான் இருக்காரு, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்றது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் செல்லு பெருந்தகை அவர்கள், அதுக்கப்புறம் திருமாவர்கள். இது எப்படி? இது நீங்கள் ஒரு புரோட்டோகால் போடுறீங்க அப்படின்னா அமைச்சருடைய பேர் போட்டாங்க, இது ஒரு அரசு நிகழ்ச்சி, அதனால நாங்கள் அமைச்சருடைய பேர் போடுவோம், அதன் பிறகு எம்பிஸ் பேர் போடுவோம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ பேர் போடுவோம்னா அது நியாயமானது, நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு எம்எல்ஏ தானே, இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ தானே, முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ. இன்னைக்கு என்னங்க நீங்கள் எம்எல்ஏ, சரிங்களா? ஆனால் செல்லு பெருந்தகை இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர். இங்கே அண்ணன் திருமாவர்கள் விசிகாவின் தலைவர், எம்பி. நீங்கள் என்ன புரோட்டோகால் போட்டாலுமே இப்படி இவருடைய பேரை தூக்கி இந்த ஓரமாக போட்டிருக்கிறது ஏற்புடையதே கிடையாது. இதில் முன்னிலையில் வந்து ஆர் ஆசா பேர் போட்டிருக்காங்க, அப்புறம் செல்வராஜ், தினேஷ்குமார், பத்மநாதெல்லாம் போட்டு இன்றைக்கு இவங்க பேருக்கு பின்னாடி ஒரு பேர் நீங்கள் போட வேண்டியது என்ன? ராஜராஜ சோழனுடைய சம்திங் ஏதோ ஒரு இங்கே நடத்துனாங்க, மோடி அவர்களாம் வந்தார் இல்லையா, அதிலே பார்த்தீங்கன்னா கீழே தான் ஒரு பேர் போட்டாங்க. யார் பேர்? அண்ணன் திருமாவருடைய பேர். அப்புறம் பல அழுத்தங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கூட ஒன்றும் மாற்றலை. அப்புறம் வந்து இவங்களாம் வந்து சொல்லிக்கிறாங்க, ஆனால் திரும்ப அவர் சொல்லுவார் இல்லையா, நீ என்னை ஓரங்கட்ட பார்த்தாலும் முதுகு நினைத்தாலும் நானே மையம் சொல்லிட்டு. இதை யாரை பார்த்து சொல்கிறாருன்னா திமுக கொண்டு பார்த்து தான் சொல்கிறாரு. நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நான் என்ன கேட்குறேன், ஈஸ்வரன் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய தலைவர் அறியப்படுறாரா? விசிகா போல் எல்லா ஊர்லேயும் கட்சி இருக்குதா? கொங்கு அவங்க கட்சிக்கு இருக்குதா? அந்த கட்சியெல்லாம் அவங்க இடத்துல மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க விசிகாவுக்கு வந்து கிளை இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு தலைவராக திருமா இருக்காரு. இன்றைக்கு இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்குமே இல்லாத ஒரு மக்கள் சக்தி இருக்கக்கூடியது யாரானா அந்த திருமாவர்களுக்கு தான். இதில் இது கவர்மெண்ட்டுடைய நிகழ்ச்சி கிடையாது, உங்களுடைய கூட்டணி கட்சியோட நிகழ்ச்சி. சரி, அதுக்கும் நான் வரேன். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஃபோட்டோ தான் நீங்கள் போடணும். ஏன் இதில் உதயநிதி அவர்கள் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க? உதயநிதி அவர்கள் இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரா நம்ம கேட்குறோம்.
நீங்க நாட்டினுடைய துணை முதலமைச்சர். அப்போ அவருடைய கூட்டணி அலைன்ஸ்ல தானே இவங்களா இருக்கிறாங்க. அவங்க துணை முதலமைச்சர் தானே. இது என்ன கதையா இருக்கு? அப்பயா நீ வந்து ஐயா துரைமுருகனுடைய போட்டோ ஏன் போடல? நான் கேட்கறேன். அவர் தானே திமுக கூட்டணியுடைய பொதுச் செயலராகிறாரு, திமுக ஒரு தடவை பொதுச் செயலர். அப்போ அவர் போட்டோ ஏன் நீ போடல? இதெல்லாம் வந்து சும்மா உப்பேத்துற பேச்சு. இதெல்லாம் வந்து அப்புறம் நான் கோவம் வந்துடும் எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா. இதுல நீங்க பாருங்க, திரு கருணாநிதி அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க, திரு ஸ்டாலின் அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க. நமக்கு கருணாநிதி அவருடைய போட்டோவே இங்கே ஏன் போட்டிருக்குன்னு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நீ வந்து இது திமுகவுடைய போஸ்டராக இருந்தால் நீ அண்ணா, கலைஞர், கருணாநிதினு போட்டோன்னா பிரச்சனை, பெரியார் சொல்லிட்டு போட்டோன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய இளம் தலைவர் அவர், அடுத்தது அவர் தான். நான் என்ன சொல்றேன்னா, திமுக இளம் தலைவர்னா உங்க போஸ்டர்ல போட்டுருங்க. நீங்க திமுக நிகழ்ச்சியில போற போட்டோல போயிட்டு நம்ம கேட்க முடியுமா நீங்க ஏங்க போயிட்டு உதயநிதி போட்டோ போட்டு சொல்றீங்க? ஏன்னா அவங்க வந்து அவரை தான் அடுத்த வாரிசு அறிவிச்சிட்டாங்க. அவர் தான் சின்னவர் தான், நமக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறோம், அதெல்லாம் நம்ம கண் கூட வந்து பார்க்க போறோம். நம்ம அதுக்குள்ள போகவே இல்லை. நீங்க நடத்துறது யார் நடத்துறது? இது திமுக நடத்துதா? திமுக நடத்துனா நீங்க வந்து இங்க யார் போட்டோ போட்டிருக்கீங்க? எது திமுக நடத்துறது தான். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட கண்டன ஆர்ப்பாட்டம் தான் அவங்க இது போடுறாங்க. நடத்துறது திமுக தான். அவங்க பேர் தானே ஃபுல்லா இருக்குது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கண்டன ஆர்ப்பாட்டம். அவங்க தானே பெரிய கட்சி. பெரிய கட்சி தான் எல்லாம் உங்களுதேவா? இதெல்லாம் கதை. பெரிய கட்சினா 234 தொகுதி நீங்களே போட்டிடுங்க, யாரு கூட நீ சேர்த்துக்காதீங்க. நீங்க பெரிய கட்சிங்க, உங்களை நம்பி தாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? நீங்க யாரும் எங்களுக்கு வர தேவையில்லை, சும்மா எங்களுக்கு ஆதரவு மட்டும் தெரிவிங்க. 234 தொகுதி நாங்களே நிற்போம். நானும் என்னுடைய மகன் மட்டுமே பிரச்சாரம் பண்ணுவோம். ஓட்டு வாங்க, ஜெயிங்க, உங்களை யாரும் கேட்க போறா? நீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு போட்டுட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, உங்களை வெற்றி பெற வைத்த இந்த உங்களெல்லாம் வந்து ஏன் சிறுமைப்படுத்துறீங்கன்னு நம்முடைய கேள்வியா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் உதயநிதியை விட கீழே போயிட்டார் அண்ணன் திருமாவர்கள். இதெல்லாம் மோசங்குது. நீங்க அவர் சொல்லி எப்படி? யாரு உதயநிதி இப்பதான் சொல்லியிருக்காரா? இங்க இந்த போஸ்டர் என்ன சொல்லுது? இந்த போஸ்டர் என்ன சொல்லுது? உங்க அப்பா கூட பெருசா இருக்க ஒரு முதலமைச்சர், ஓகே, அவர் தான் தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தலைவராக இருக்காரு, நம்ம அதை கேட்கல. நான் அதுக்கப்புறம் உங்க போட்டோ இருக்குது, இவங்கெல்லாம் அந்த ரப்பர் ஸ்டாப், இவங்கெல்லாம் வந்து இவங்க போட்டோ வச்சிருக்கவங்கலாம், இதெல்லாம் மோசங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யார் போட்டோ எப்படி போட்டாலும் முக்கிய விமர்சனம் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து உடையவே கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக அந்த கூட்டணியே காப்பாற்றி திடமா வைத்திருக்கக்கூடிய ஒரு திருமாவர்கள் தான். ஏன்னா நீங்க எது கேள்வி கேட்டாலுமே வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்க திமுக கூட்டணி உடைக்க பாக்குறீங்கன்றாரு. நமக்கு அந்த நோக்கமே கிடையாது. திமுக கூட்டணி உடஞ்சா நம்மளுக்கு என்ன வருது, திமுக கூட்டணி ஒட்டிந்தா நம்மளுக்கு என்ன வருது? எப்படியும் பிஜேபி வரப்போகுது சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டி காமிச்சிங்க. பிஜேபி வராம இருந்துச்சா? வராம பிஜேபி கூட வெள்ளை கொடி போட்டு வர வச்சது யாரு? அதற்கு அவரே பதில் கொடுக்குறாரு திருமாவளவன் அவர்களே. என்ன நீங்க வந்து நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க, இவர் வந்து பிளாஸ்டிக் சேருக்காகவும் 2 சீட்டுக்காகவும் ஓரக்கட்ட பாக்குறாங்க அப்படின்னுலாம். இது வந்து கொள்கை கூட்டணிடா அப்படின்றாரு. எவ்வளவுதான் எது கொள்கை கூட்டணி? நான் என்ன கேட்குறேன், கொள்கை கூட்டணி என்னது? நீங்க கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ஆட்சி சண்டை போட்டுப்பீங்க, இங்க வந்து ஒன்னா இருப்பீங்க. இது ஒரு கொள்கை கூட்டணி? அது காங்கிரஸ் கட்சி ஒரு முதலாளித்துவ கட்சி. அவங்க வந்து முதலாளித்துவத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவங்க. ஈவன் சொல்ல போனா அந்த கட்சியை பத்தின ஒரு பண்ணையாளர்கள் கட்சி தான் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல அது பண்ணையாளர் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி உழைக்கக்கூடிய மக்களுக்கான கட்சி, உழைப்பாளர்களுக்காக பேசக்கூடிய கட்சி. உழைக்கக்கூடிய முதலாளி எப்படி கூட்டு வைக்க முடியும்? நீ அவனை தான் கட்சி ஆரம்பிக்கிற, அப்புறம் அவங்களோட போய் சேர்ந்து எப்படி கொள்கை கூட்டணி சொல்லுவோம்? நீ விசிகா வரேன், விசிகா ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. நீ எல்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவர் வந்து முத்துவேல் கருணாநிதி அவர்கள். ஏன்னா அவர் தான் கேட்டார், நான் சொல்லுங்க, அண்ணன் வன்னியர் சொன்னாரு. அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க, கொள்கை கூட்டணி. அது ஒட்டு மொத்தமா கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது, தேர்தல் கூட்டணி. அப்படி சொல்லிங்க. நீங்க தேர்தலில் வெற்றி பெறணும், அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவைப்படுது. அதுக்காக நான் வைக்கிறேன்னு சொன்னா நியாயமான ஒண்ணு. இதுதான் நான் சீமான் என்ன சொல்றாருன்னா, இந்த கொள்கை கூட்டணி எப்படி ஒண்ணு, கொள்கை கூட்டணி. இப்ப விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, எங்கள் கொள்கை எதிரி யாரு? பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்போ உனக்கு திமுகவுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஏன்னா திமுகவுடைய கொள்கை என்ன? என்னுடைய மகன் துணை முதலமைச்சர் ஆகணும், எனக்கு பிறகாக அவர் முதலமைச்சர் ஆகணும், அவருக்கு பிறகாக அவருடைய அன்பு மகன் இன்பநிதி அவர்களுக்கும். அது அவங்க கட்சியோட முடிவுங்க. கட்சியினுடைய முடிவுன்றது வேற, திமுக கொள்கைன்றது வேற. அண்ணாவை ஏத்துக்கிறாங்க, பெரியாரை ஏத்துக்கிறாங்க, அம்பேத்கர் பத்தி பேசுறாங்க. அதனால அம்பேத்கர் பத்தி பேசினாங்களா? எப்ப பேசினாங்க? நீ புதுசா சொல்லுறீங்க. இல்ல பிரகாஷ் அவங்களுடைய பேரெல்லாம் கூட்டு வந்து நடத்தினாங்களேங்க. அவரை கூட்டு வந்து மட்டும் சொல்லாதீங்க. அவரை கூட்டு வந்து ஒரு அரசின் ஒரு விழா கூட்டு வர நீங்க ஒரு உரிய மரியாதை கொடுத்து அவர் கூட்டு வரல. அவரோட டிக்னிட்டியோட. நான் என்ன சொல்றேன், அதிமுக சமூக நீதி கூட்டு வராங்க. சமூக நீதி அரசு கூட்டு வந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்ற? சமூக நீதி அரசு கூட்டு வந்தீங்க. அம்பேத்கர் சிலைகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இந்தியாவில்
நீங்கள் வந்து வட மாநிலங்கள்லாம் வந்து முட்டாள்களாக இருக்கிறாங்க, நம்ம தான் அறிவாளியாக இருக்கிறோம், அங்கெல்லாம் ஜாதி கலவரம் இங்கே எதுவுமே நடக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே ஜாதி கலவரம் நடக்கிறது காரணத்துக்காக தான் நீ அம்பேத்கர் சிலைக்கு கூடு போட வச்சிருக்க. உன்னால அந்த கூண்டை முதல்ல எடுக்க முடியுதா? இது நீ அம்பேத்கர் பற்றி பேசுறதா? அப்படிலாம் கிடையாது. அவர் அப்படி அங்கிருந்தா பாதுகாப்பாக இருப்பார். ஏன்னா அப்போ தான் ஆதிக்க சாதிகள்லாம் வந்து அந்த சிலையை சேதப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொள்கை முடிவில் நீங்கள் இருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் கூண்டு போட்டிருக்கேன். நான் விஷயத்துக்கு வரேன். நான் இதெல்லாம் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது, தேர்தல் கூட்டணி, அவ்வளோதான். தேர்தல் கூட்டணி இன்றைக்கி மாறுவாங்க, நாளைக்கு வந்து பிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு நிற்கக்கூடியவங்க இன்றைக்கி இருக்கிற கூட்டணி ஒன்று கூட விலகாமல் நல்லா ஃபெவிக்விக் போட்டு மாதிரி ஒட்ட வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள வந்து நடக்கிற மாதிரி இங்க நடக்கிறது இல்லையே. அப்புறம் என்ன நடந்துச்சு? சரி, ஓகே, நான் உங்க பேச்சு இங்க இதுக்காரன் 1000 ஆண்மனுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நிர்வாணம் ஆக்கி நடந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததா? எங்க நடந்தது? எப்போ? அங்க நடந்ததா? மணிப்பூர் தானே சொல்றீங்க? ஆமா, மணிப்பூர் நடந்தது. ஓகே, ரைட். தேவாலயங்கள் இடிச்சது யாரு? நம்ம எதிர்க்கிறோம், சரிங்களா? அதை வந்து ஏற்கல. இங்க கோயம்புத்தூர்ல வந்து மத கலவரமே நடக்கிறது இல்லையா? நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன், நான் மத கலவரமே நடக்கிறது இல்லையா? இன்னைக்கு பிஜேபி வளரலன்னு சொல்லிட்டு பிஜேபியை சூப்பராக வளர்த்தெடுத்து வச்சுருக்கிறது திமுக தான். பிஜேபி ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் யாருன்னு தெரியாது. அப்போல்லாம் நீங்கள் வானதி அவர்களுடைய பேட்டி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பிஜேபிக்கு யாருமே வர மாட்டாங்க, சும்மா கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க, சீட்டு கொடுக்குறாங்க, சீட்டு நிற்கிறது கூட ஆள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எச் ராஜா என்கின்ற ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வளர்னா அது காரணம் யாரு? பிஜேபி வளர்றதுக்கும் திமுக யாரு காரணம்? நீங்க சொல்லுங்க. எச் ராஜா அவர்கள் அது அந்த கட்சி அவங்க உழைக்கிறாங்க, அவங்க மக்களை போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. கிடையாது. திமுக கூட்டணியில் நான் சொல்றேங்க, திமுக கூட்டணியில் எச் ராஜா அவர்களை ஆதரித்து திமுக பிரச்சாரம் பண்ணது. அதனால எச் ராஜா போன்ற மிகச்சிறந்த ஒரு நபர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போனாங்க. நான் சொல்றேன், அப்போ பாஜக வளர்த்தெடுத்தது யாரு? திமுக. சரியா? இன்றைக்கு பாஜக வரல சொல்லிட்டு நீங்க பூச்சாண்டி காட்டிட்டு பாஜக எப்போ இங்க வந்துருச்சு. 4 எம்எல்ஏ ஒரு கட்சிக்கு இருக்குது, அப்புறம் பிஜேபிக்கு வளரலாம் எப்படி? அது இது என்ன வேடிக்கையா இருக்குது எனக்கு. 4 எம்எல்ஏ வச்சிருப்பாங்களாம், கேட்டா கட்சி பிஜேபி வளரலன்னு சொல்லுவாங்களாம். பிஜேபி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியான ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை முடிஞ்சா கூட்டணியெல்லாம் கிடையாது, தனிச்சு சொல்றேன் நான், தனிச்சு பிஜேபிக்கு வாக்கு வங்கி இருக்கு. முடிஞ்சா இந்த அதிமுக இல்லாம அவங்களால அவ்வளவு வாக்கு வாங்க முடியுமா? அதிமுக இல்லாம தான் வாங்கினாங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதிமுக இல்லாம வாங்கின வாக்கு தான் நான் சொல்றேன். முடிஞ்சா இந்த திமுக ஃபெவிக்விக் போட்டு கூட்டணி கட்சி ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, அப்படி நான் என்ன சொல்றேன், அவ்வளோ பிசுறாம இருக்கிறாங்க. கொள்கையில எது கொள்கை உறுதி? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவ்வளோ பேசுறாரு, பேசிட்டு அப்புறம் போயிட்டு திமுக மேடையில் வந்து நாங்கள் எவ்வளோ பேசினாலும் எங்களால் நீங்கள் ஒன்று பண்ண முடியும், ஒன்றாயிடும் சொல்கிறாங்க. இன்றைக்கு திமுக கூட்டணி யார் காப்பாற்றி வச்சுருக்காங்களோ இல்லையோ, அண்ணன் திருமாவர்கள் தான் அந்த கூட்டணி உடையக்கூடாதுன்றது இருக்காரு. ஏன்டானா பிஜேபி உள்ளரோட அரசு உள்ளரோட வந்து அவருடைய நோக்கம். நாளைக்கு நான் வந்து கட்சியை கூட கழிச்சிட்டு போய் இயக்கமாக அறிவிச்சிருவேன். ஏன் நோக்கம்? பிஜேபி அரசு இங்கே வரக்கூடாது, அம்பேத்கர் அரசுக்காக நிற்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் அம்பேத்கருடைய அரசியல் என்பதே ஆட்சி அதிகாரத்தை பட்டியல் சமூக மக்கள் கைப்பற்ற வேண்டும். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் இந்தியாவுடைய பிரதமராக வரணுன்றதான் அம்பேத்கருடைய ஒரு கடைசி ஒரு ஆசை. இந்த இந்தியாவை நம்ம ஆள வேணும்னு சொல்லிட்டு அதுதான் நான் அம்பேத்கருடைய ஆசையாக நான் பார்க்கறத தவிர திமுக கூட்டணி வந்து ஜெயிக்கணும், திரு ஸ்டாலின் அவர்கள் திருப்பி முதலமைச்சர் ஆகணுன்றதை நான் அம்பேத்கருடைய ஆசை நான் பார்க்கல. ஒருவேளை வந்து இன்றைக்கு இருக்கிற சூழல் புரிஞ்சுக்காருன்னு தெரியல. நான் இன்றைக்கு பேசுறதே எதுக்காகனா, இப்போ நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க விசிகா சார்ந்தவங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏன் வந்து அண்ணன் விசிகாவின் தலைவர் திருமாவளவனுடைய பேரை இங்கே போட்டு வச்சுருக்கீங்க? கூட்டணி கட்சியில் ஈஸ்வரனுடைய ஃபோட்டோக்கு பிறகு அவரை நீங்கள் போட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ என்ன பண்ணுவ நீ? நாளைக்கு 4-10 சேர் போட்டு அவருக்கு ஓரமாக இருப்ப. அது ஒரு பெரிய ஒரு அவமானம் கிடையாதா? ஏன்னா அவர் கூட்டணின்ற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்தை விசிகாவுக்கு வந்து திமுக வந்து கொடுத்துட்ருக்கு. இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னா, அப்போ ஒரு விளிம்புநிலை மக்களுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திருமாவர்களுக்கு நீங்க நடத்தினா அதை கண்டிப்பா நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். ஏன்னா நீங்க தலைவர் திருமாவர்கள் மீது நீங்க அரசியல் விமர்சனம் வைத்தாலுமே கூட அவருடைய இருப்பும் அவருடைய செயல்பாடும் என்பது தமிழ்நாட்டுடைய அரசியல் தவிர்க்க முடியாது. அவருடைய அரசியல் விசிகாவோட வளர்ச்சின்றது நிச்சயமா அங்கே தேவை, நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவரை திமுக எந்த லட்சத்தில் வச்சுட்டு இருக்கு? அது கூட்டணி கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம். அதுலேயும் உதயநிதியோட ஃபோட்டோ அவர் வந்து கலந்துக்கிறாரு, அதில் பேர் போட்டிருக்காரு, கலந்து போறாரு. பேர் அவர் கலந்து போகிறது கிடையாது, முதலமைச்சர் கலந்து போறாரு, கலந்து போகிறது கிடையாது. ஆனால் அவருடைய ஃபோட்டோ பெருசாக போடுவீங்க, அவருடைய மகனுடைய ஃபோட்டோ பெருசாக போடுவீங்க. இங்கே அண்ணன் திருமாவுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஈஸ்வரனுக்கு பின்னாடி வந்து போடுவீங்க. வீரமணி செல்லு பிறந்தகை அவர்கள், அதே போல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், இவரில் விடவா கீழே போயிட்டார் அண்ணன் திருமாவர்கள். அவரை போல உழைப்பதில் அரசியல் யாருமே எனக்கு கிடையாது, அவரை போல மக்கள் பணி ஆற்றத்தில் இவங்களை யாருமே அது மாதிரி கிடையாது. ஆனால் அவர் போட்டு வந்து பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அவரு என்ன பண்றாரு? கடைசியில் திமுக அது தெரிவிக்கிறார் தான் நம்முடைய ஒரு வருத்தமா இருக்கு. பல்வேறு கருத்துக்களை பண்ண வைக்க மிகவும் நன்றி. நன்றி கௌதம்.